ஹாய் ஸ்டார்ஸ், நான் தான் உங்கள் ஷாலா. எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஷைனி டெலிவ்லஸ். ஐ எம் ஸோ சாரி, ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் போடுறேன் இந்தா போடுறேன் இழுத்தடிச்சதுக்கு. இப்போயுமே நான் வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, என் பெட்டு கீழே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்ல, ஸ்டடீஸு வீட்டில் வேறு தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணுறோமோ, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லிட்டு நிறைய சுற்றி அடிக்குது. ஸோ ஒரு வழியாக நான் ரெக்கார்ட் பண்ண வந்துட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நான் இன்றைக்கி எப்போ திரும்ப ரெக்கார்ட் பண்ணுறேன், 9ஆம் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்கு பர்த்டே. ஸோ நான் அந்த விஷயம் இதிலே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெக்கார்ட் பண்ணவே ஆரம்பித்தேன். ஓகேவா? அண்ட் அந்த ஸ்பெஷல் பர்சன் வேறு யாருமே இல்லை, என்னோட நான் பிளட் பிரதர், என்னோடய பிளட்டு என்னென்னாலும் சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேனா. அண்ட் ஐ எம் ஸோ சாரி, நான் காலையில் விஷ் பண்ணணுன்னு நான் நேற்று நைட்டே நான் வெளியே கிளம்பி போயிட்டேன். ஸோ என் கையில் ஃபோனு இல்லை, லேப்டாப்பில் எதுவுமே இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால விஷ் பண்ண முடியாமல் நான் இப்போ தான் வேறு அண்ணனுக்கு விஷ் பண்ணிட்டு வரேன். ஸோ ஐ எம் ரியலி சாரிண்ணா. நெக்ஸ்ட் பர்த்டே எவ்வளோ கஷ்டப்பட்டால் வந்து உங்களை மீட் பண்ணி உங்களை நைட் பண்ணுறதுக்கு சர்ப்ரைஸ் தருவேன். அப்படி ஒரு பர்த்டே கண்டிப்பாக பண்ணுவேன். அண்ட் இந்த ஸ்டோரி வந்து ஸ்பெஷலாக எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் அன்னிக்கும் டெடிகேட் பண்ணுறேன். எங்கள் அன்னிக்கும் இந்த மந்த் பர்த்டே, அதுக்கு இன்னொரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போலவே எனக்கு டைம் இருக்குமா தரேன். ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மை அண்ணி யாரே, மை சோல்மேட், மை செகண்ட் மாம். இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். பட் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஐ லவ் யூ போத். எங்கள் அண்ணனுக்கும் அன்றைக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக எங்கள் அண்ணன் அன்றைக்கி நான் சமர்ப்பிக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன்டா. அண்ட் எனக்கு வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறப்ப நானே ஃபீல் பண்ணுறேன், என்னடா ப்ரீத்திங் சவுண்ட் இவ்வளோ இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு. நான் நாய்ஸ் கொடுத்து பார்த்துட்டு நிறைய கொடுத்து பார்த்துட்டு எது கொடுத்தாலும் செட் ஆகலடா. என் ஃபேமிலி சுச்சுவேஷன் எனக்கு வந்து வர ரொம்ப வாய் கொள்ளறது, நிறைய பிரச்சனை வருது, மூச்சு வாங்குது, வாய் கொள்ளறது. இது ஆனாவோனே என்னென்னா சளிக்கும் என்னை வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் அவ்வளோ லவ் பண்ணுது சளி காய்ச்சலும். ஆனாவோனா வாங்கி வந்து ஒட்டிக்குது, போகவும் மாட்டேங்குது. அதுவோ அதோட தொல்லையாக இருக்குது. இப்போ கூட எனக்கு தொண்டை கட்டிக்கிச்சு, ஒரு 4 நாளாக தொண்டை கட்டிக்கிச்சு. அந்த இதோடு இருந்து சரி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி எங்கள் அண்ணன் பர்த்டே வேறு, எங்கள் அண்ணனுக்கு நான் விஷும் பண்ணல. ஒரே மன உளைச்சல் ஆகிடுச்சு. ஐயோ நம்ம அண்ணனுக்கு விஷ் பண்ணலையே அப்படின்ட்டு. சரி அட்லீஸ்ட் இதுவாக போடுவோம். இன்றைக்கி வேறு ஆர்மி டே. ஸோ ஹாப்பி ஆர்மி டேஸ் ஆர்மி. அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச் ஆர்மி அண்ட் ஹாப்பி பர்த்டே அண்ணா. ஐ எம் ஸோ சாரி. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நான் நெக்ஸ்ட் பர்த்டே உங்களுக்கு நேரில் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவேன். அந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவேன். அண்ட் எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. ரியலி சாரி. நான் எப்படியாவது விஷ் பண்ணியிருக்கணும். பட் என்னோடய சுச்சுவேஷன் அப்படி கண்ணே புரிஞ்சுப்பாங்க தெரியும். அதனால கஷ்டமாக இருக்குது. ஐ எம் ஸோ சாரிண்ணா. அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச். எங்கள் அண்ணன் எப்படி தெரியுமா, ஆக்சுவலி நான் ஒரு சின்ன பிரச்சனை மாட்டிக்கிட்டேன். ஆனால் அந்த பிரச்சனை என்னால் கூட சொல்லலாம். அந்த பிரச்சனை கூட எங்கள் அண்ணன் எனக்குன்னு இறங்கி சண்டை போட்டு ஒரு பிரளயம் பண்ணி அந்த அளவு எங்கள் அண்ணன். ஸோ எங்கள் அண்ணன் எப்படின்னா எனக்கு வேர்ல்டு, நான் ரொம்ப சொல்லிட்டே போகலாம். என்னோட அவ்வளோ ஸ்பெஷலான அண்ணனுக்கு இன்றைக்கி பர்த்டே. நான் விஷ் பண்ணலையா, ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஏதாவது ஒரு பண்ணணும், நீ வேற விஷ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே மனசு தாங்காமல் உட்காந்து எனக்கு கொண்டத்துக்கு முன்னாடி அழுகவே வந்துருச்சு. வந்து தொண்டை இன்னும் கட்டிக்கிச்சு. ஸோ சரி கேவலமான தொண்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கேட்குற 4 பேருக்காண்டி போடுவோம். அப்புறம் எங்கள் அண்ணனுக்கு நான் விஷ் பண்ணுறதே எங்கள் அண்ணன் கேட்கணும்ல. கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம போட்டே ஆகணும் அப்படின்றதோட உட்காந்து பெட்டு கீழே போய் குடிஞ்சுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் என் அன்னிக்கும் நான் பர்த்டே விஷ் பண்ணணும். அவங்க எப்படின்னா என்னோடய சோல்மேட்டோட எப்படின்னா நான் ஒரு இன்னொரு பாடியில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பர்சன் தான் என் அண்ணி. ஸோ அவங்களுக்கு விஷ் பண்ணாமல் இருக்க முடியுமா? அவங்க என் அன்னிக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் சோல்மேட்டு, என் நாத்தனார், என் அண்ணி யார் எல்லாமே அவங்க தான். அவங்க ரொம்ப ஸ்பெஷல் பர்சன் என் லைஃப்பில். ஆனால் அவங்களுக்கு மேலே எங்கள் அண்ணா தான். அவங்க வந்து நான் இப்போ எங்கள் அண்ணி புராண பாடினா பாடிக்கிட்டே இருப்பேன். ஐ எம் ஸோ சாரி. அட்லீஸ்ட் நானே ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பார்த்தேன். ஆனால் எங்கள் அண்ணா அன்றைக்கி நான் விஷ் பண்ணணும்ல, பர்த்டே இல்லை. ஸோ நான் லாஸ்ட்டில் ஒரு விஷ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ பார்த்துட்டு ஓகேவா. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச். நான் எப்போயுமே அவங்க கூட தான் இருப்பேன். உங்கள் பிளெஸிங்ஸ் எனக்கு கண்டிப்பாக வேணும். அண்ட் நான் எந்த சூழ்நிலையுமே எங்களை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் விட்டுட்டு போக மாட்டேன். அண்ட் என்னோட லாஸ்ட் செகண்ட் வரைக்கும்
நான் உங்கள் கூட இருக்க ட்ரை பண்ணுவேன். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதே தான் என்னைக்கும். அட்வான்ஸ் ஹேப்பி பர்த்டே மை அண்ணி, இர்ரிவர்சிபிள் வெட் மை பேபி, மை லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச் அண்ணி. ஐ லவ் யூ ஸோ மச்னா நான் கண்டிப்பாக உங்கள் 2 பேர் கூட எப்போயுமே இருப்பேன். எனக்கு கூடிய சீக்கிரம் உங்களை எவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் கண்டிப்பாக பார்ப்பேன். ஓகேவா? ஐ லவ் யூ போத். ஸோ சரி, வாங்கடா ஆர்மி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹாப்பி ஆர்மி டே செலிபிரிட்டீஸ். கமெண்ட்டில் வந்து ஆர்மி டேக்கெல்லாம் விஷ் பண்ணிட்டு போங்க. அண்டு வேறு ஒன்றும் கிடையாது. சரி, எப்பவும் போல் இன்ட்ரோ பார்த்துட்டு உள்ள போகலாம். அண்ட் நம்ம சேனல் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கடா. கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக தான் இருக்கும், அப்புறம் இக்னோர் பண்ணிக்கோ. என் தொண்டை குரலும் ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. வர ஏன் தெரில, அது ஏன் தெரிலடா. ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி வரப்போ தான் என் தொண்டை கட்டிக்குது, காய்ச்சல் வருது எல்லாம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் ஒரு நிமிஷம் ஒரு பாட்லேயும் ஒரு வாய்ஸ் கேட்கலாம் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறப்ப மணி வந்து 12. நான் அடுத்து ரெக்கார்ட் பண்ணுறப்ப எத்தனை மணின்னு தெரியாது. எங்கள் வீட்டில் எப்போ முடிச்சுப்பாங்கன்னு தான் தெரியாது. நான் அப்படியே சீக்கிரட்டாக ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நம்ம சேனல் அந்த ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் டிஸ்க்ளைமர் இருக்கும். ஸோ நல்லா படிச்சுட்டு பிடிச்சா மட்டும் இல்லை பாருங்கள். மேபி அன்கட் சீன் இருக்கலாம், 18+ வார்னிங் கூட இருக்கலாம். ஸோ பிடிச்சா மட்டும் பாருங்கள், பிடிக்கலாம் விட்டுருக்கேன். ஹெட்செட் வார்னிங் மஸ்ட்டு. ஸோ சரி, வாங்க ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்து ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டேக்கு ஸ்டோரி. இது ஒரு பிஎல் ஸ்டோரி, சரியா? அண்டு இதில் வந்து என்னென்னா, டே வந்து ஜேகே வந்து டாப்பாக இருப்பேன், டே வந்து பாட்டம். டே வந்து எப்படின்னா ஒரு உருகி லவ் பண்ணுற பையன். எல்லோரும் டக்குன்னு நம்பி போடுவார். பட் ஜேகே வந்து ஒரு ப்ளே பாய், செம்ம கெத்து. அவரை மாதிரி கெத்து யாருமே கிடையாதுன்ற அளவு செம்ம கெத்து. இது வந்து ஒரு காலேஜ் டைப் ஸ்டோரி, சரியா? காலேஜ் டு லைஃப் அப்படியே போகிற மாதிரி, ஓகேவா? அந்த மாதிரி வி வந்து ஜேகே வந்து ரொம்ப விஷயமாக லவ் பண்ணுறாரு. ஜேகே லவ் பண்ணுறாரு, பட் எப்படின்னா உள்ளுக்குள்ளேயே லவ் பண்ண வீடியோ காட்டிக்க மாட்டார். பட் ஆனால் சொல்லுவார், எனக்கு நீ தான் முக்கியம் எல்லாமே சொல்லுவார். ஆனால் ஜேகே வந்து ரிவீல் பண்ணிக்க மாட்டார். வீக்கு வந்து ஜேகே வந்து ரிவீல் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ இதுக்கு மேலே அப்படியே ஸ்டோரி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் சீனே பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துல வி உட்காந்து செம்மையாக அழுதுட்ருக்கான். அப்படியே அங்கே மழை ஊற்றுது. வி உட்காந்துட்டு, ஜேகே இந்நேரக்கும் நீ வரமாட்டியா ஜேகே, நான் இவ்வளோ ஃபீல் பண்ணுற பொண்ணு என் கூட இல்லைல்ல அப்படின்னு வி செம்மையாக அழுதுட்ருக்கான். அவன் ஹேண்ட்லேருந்து ப்ளீட் ஆகிட்டுருக்கு. வி கையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்க்ராச்சஸ், இவ்வளோ எப்படி சொல்ல, இப்படி கையை போட்டு அவ்வளோ கீறி வச்சுருக்கான். அதே இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா, ஜேகே வியை தேடிட்டுருக்கான். ஒரு இடமா வியை காணோம். ஸோ வி பார்த்திங்கன்னா ஒரு டெரஸ்லேருந்து அப்படி அழுதுட்ருக்கான். ஜேகே அதே டெரஸ் கீழே நின்று வியை தேடி அவன் அழுதுட்ருக்கான். ஆளுக்கு இப்படி ஒரு சைடு அழுதுட்ருக்க. அப்போ வி இப்படியே செவுத்தில் சாஞ்சிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிக்கிறான். ஒரு ஸ்கூல் ஃபஸ்ட் டே ஸ்டார்டிங். ஒரு எம்டி ப்ளே கிரவுண்டில் ஸ்கூல் கேட் வாசலில் ஒரு பையன் க்யூட்டாக நின்றுக்கிட்டு அப்படியே ஸ்கூலில் அப்படியே புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கான். முழிச்சு பார்த்துட்ருக்கான். நிறைய வீடு இப்போ தான் வர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அந்த ப்ளே கிரவுண்ட் ஃபுல்லாக அப்படியே க்ரௌட் ஆகிடுச்சு. ஆனால் அவன் முழிச்சு பார்த்துட்ருக்கான், ஒன்றுமே தெரியாமல். அச்சோ நான் இங்கே எங்கே யார்கிட்ட பேச போகிறேன் அப்படின்ட்டு. அதே சைடில் இன்னொரு பையன் செம்ம கெத்தா, அந்த ஸ்கூல் தான் ஆனாலும் ஒரு செவுத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ஐடி கார்டு சைடில் சுற்றிக்கிட்டு அவ்வளோ கெத்தாக உட்காந்துருக்கான். செம்ம ஹேண்ட்ஸமாக கழுத்தில் செயின் போட்டுக்கிட்டு அந்தளவு ஒரு மாதிரி கெத்தான பையன் எப்படி இருப்பான் அப்படி இருக்கான். அப்போ ஆள் பையன் முழிச்சு நடந்து அப்படியே உள்ளே போயிட்டுருக்கான். அப்போ செவத்து மேலே உட்காந்துருக்கால அந்த பையன் பிடிச்சி, ஏய் இங்கே வாடா அப்படின்றான். அமைதியாக போயிட்டு, நீங்கள் யார், ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஸ்கூலில் ரேகிங்லாம் பண்ணக்கூடாது, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டுட்டு முழிச்சிட்டே நிற்கிறான். அந்த பையனுக்கு டக்குனு சிரிப்பு வந்துடுது. அந்த பையன் வேறு யாரும் இல்லை, செவத்து மேலே இருக்க நம்ம ஜேகே தான். உன் பேர் என்னடா அப்படின்னு ஜேகே கேட்டுட்ருக்கப்ப என் பேர் வந்து கிம்டையா, ஆனால் எல்லாம் என்னை வீண் கூப்பிடுவாங்க, நீங்கள் என்னை வீயே கூப்பிட்டுக்கலாம் சரியா அப்படின்றான். ஜேகே வந்து சரி அப்படின்ட்டு வம்பிழுத்துட்ருக்கான். பக்கத்தில் ஜிம்மின் வந்து ஜேகே ஷோல்டர் மேலே கை போட்டுட்டு, என்ன மச்சான் வந்தோன்னு பிள்ளை பூச்சி பிடிச்சி வம்பிழுத்துட்ருக்கு, பின்ன என்னடா நம்ம இருக்கிறதே பாய் ஸ்கூலு, இதில் எப்படி எவளையும் வம்பிழுக்க முடியாது, நமக்கு அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த மாதிரி ஒரு 2-3 பிள்ளை பூச்சி வரும், அது வம்பிழுத்தா நமக்கு ஜாலியாக இருக்கும் அப்படின்ட்டு ஜேகேவும் ஜிம்மின் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எதுவுமே தெரியாமல் முழிச்சு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான் அழகா. ஜேகேக்கு சிரிப்பு வச்சுட்டு, சரி நீ கிளாஸுக்கு போ அப்படின்ட்டான். ஜேகேக்கு தோணியிருக்கோம் நீ எந்த கிளாஸ் அப்படின்னு கேட்கணுன்ட்டு. ஆனால் அவன் எதுவுமே கேட்கல. சரி நீ கிளாஸுக்கு போ, நம்ம ஸ்கூலில் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டாரு. இப்போ அப்படியே கிளாஸ்க்குள்ளே போய் உட்காடுறான். அவன் பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துருக்கான். அவன் வேறு யாரும் இல்லை, நம்ம யூங்கி தான். அவ்வளோக்கா தூங்கிட்டே இருக்கான். அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு எஸ்கியூஸ் மீ அப்படின்னு கூப்பிட்றான்.
யோங்கி பையவே நல்லா தூங்கிட்டு இருக்கானா. அவன் அப்படியே தூக்கத்தோடு எழுந்துச்சி பார்த்துட்டு, நீ யார், ஏன் என் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்க அப்படின்னு யோங்கி கேட்டுட்ருக்கான். இந்த பக்கம் வந்து வி வந்துட்டு, நான் இப்போ தான் இந்த ஸ்கூலுக்கு புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தேன், எங்கள் அம்மா அப்பாவுக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சா, அதான் நானும் இங்கே வந்துட்டேன் அப்படின்றான். யோங்கி வந்து, நீ ஏன் இவ்வளோ க்யூட்டாக பேசுகிற, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்ட்டு பேசுகிறான். 2 பேரும் பேசி 10 நிமிஷம் தான் இருக்கும். 2 பேர் வீட்டுக்கதையெல்லாம் பேசி சம்மத்திக்காயிடுறாங்க. அப்போ ஜேகே வந்து எதார்த்தமாக கிளாஸ்க்குள்ள வந்து பார்த்தா நம்ம ஜேகே ஒரே சிரிப்பாயிடுச்சு. பக்கத்தில் ஜிமின் வந்து, என்னடா மச்சான் காலைல பார்த்தா அந்த புது கரடி குட்டி இங்கே உட்காந்துருக்கு அப்படின்ட்டு, பாரா பக்கத்தில் ஏன் ஆள் பக்கத்தில் உட்காந்துருக்கு. சரி மச்சான், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ காலையிலே அந்த புதுசாக வந்த கரடி குட்டியை பார்த்து சிரிச்ச. என்னடா அந்த கரடு குட்டி உன்னை பார்த்து பெக்க முழிக்குது, போ மொழியில் யாரமி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேட்ட ஜிம்மின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஜிம்மின் வந்து யூங்கிட்ட போய் யூங்கி கையை பிடிச்சிட்டு அப்படி தரதுன்னு இழுத்துட்டு வெளியே கூப்பிட்டு போயிட்டான். யூங்கி, விட்றா வாத்து குட்டி, போடா அங்கிட்டு, நோயின்னு காலங்காலத்தில் வந்து நிமிஷப்படுத்துகிற, மரியாதை ஓடி போயிரு, கோழி குஞ்சு அவ்வளோதான், தலையில் தூக்கி கல்ல போட்டுரு, ஓடி போட அங்கிட்டு, கிளாஸுக்குள்ளே உட்கார தூக்கத்துக்கு எடுக்கிறான் அவன் வேறு அப்படின்ட்டு யோங்கி பாடு கத்திட்டு விருன்னு கிளாஸில் வந்து படுத்துக்கிட்டான். அதே இடத்துல ஜேகே அப்படியே இந்த பக்கம் எப்படி சொல்ல, ஜேகே வந்து வி ஒரு கார்னரில் உட்காந்துருப்பானா. ஸோ அதுக்கு அந்த சைடு அப்படி வீக்கு பக்கத்து சைடு கார்னரில் ஜேகே உட்காந்துட்டு, உன் பேர் என்ன, நான் தான் சொன்னேன்ல என் பேர் வி. ஓ சரி உன் பேர் வி அப்போ அப்படின்னு ஜேகே கேட்டுட்டு இருக்கப்ப சார் கிளாஸுக்குள்ளே என்ட்ராயிரு. ஜிம்முன்னு ஜேகேவும் அந்த சைடு அப்படி அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கிட்டு இவங்க உட்காந்துருப்பான், இங்கிட்டு வி உட்காந்துருப்பான். அடுத்த டெஸ்கில் அப்படி சைடில் இருக்குள்ள டெஸ்க்கு, அந்த டெஸ்கில் ஃபஸ்ட்டு வந்து ஜேகே, அதுக்கு இங்கிட்டு வந்து ஜிமின் அப்படி உட்காந்துருப்பாங்க. ஸோ சார் வந்து கிளாஸில் வந்து எல்லோரும் எழுந்துச்சு, குட் மார்னிங் சார் அப்படின்னு கத்துறாங்க. சார் வந்து வியை முன்னாடி வர சொல்கிறாரு. வி வந்து இந்த மாதிரி இன்றைக்கி தான் நியூ ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருக்கான், உன்னை இன்ட்ரோ கொடுத்துக்கோ, இப்போ நீங்கள் தான் ஹையர் செகண்டரி வந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாரு. வியும் இன்ட்ரோ கொடுக்குறான். ஹாய், இந்த மாதிரி அவன் பேர் வி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இன்ட்ரோ கொடுத்துட்டு க்யூட்டாக பேசிட்டு அவன் வந்து உட்காந்துறான். கிளாஸில் நிறைய பையங்க வந்து எப்படி வியை பற்றி வச்சோ, இந்த பையன் செம்ம க்யூட்டாக இருக்கான்னு பேசிட்டு இருக்காங்க. ஜேகே டக்குன்னு டென்ஷன் ஆகுது. என்ன அவ்வளோ க்யூட்டாக இருக்கா, எல்லாம் க்யூட்டுன்றாங்க, எல்லாம் வாயை மூடுங்கடான்றது அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவன் வந்து எதுவும் சொல்ல அமைதியாக பெஞ்சு மட்டும் ஒரு தட்டினா எல்லா கிளாஸும் அமைதியாகிடுச்சு. நீயும் வந்து அமைதியாக பிளேஸில் உட்காந்துக்கிட்டான். அப்படியே கிளாஸ் டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பக்கம் தூங்கி வலிஞ்சிட்டு இருக்கான். கிளாஸ் கவனிக்க முடியல அவனுக்கு, செம்ம தூக்கம். ஆனால் சார் அவன் என்ன சொல்ல, இவங்க பையன் வந்து கொஞ்சம் நல்லா படிக்கிற பிள்ளை தான், ஸோ அதனால் தூங்கி வலிஞ்சாலும் படித்து மார்க் எடுத்துரும், அந்த பிரச்சனைனால இவங்க யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இந்த ஜேகே ஜிமின் பயில்க என்ன தான் சுற்றுறானும் படிக்குங்க. ஆனால் எப்படி சொல்ல, ஏன்னா அராத்து அப்படி அராத்து பண்ணும். படிக்கும் அவ்வளோதான். எப்படி சொல்ல, டாப்பர் கேட்டகரியிலே வராது, போர் கேட்டகரியிலே வராது, படிக்கும். ஆனால் அராத்து அப்படி ஒரு அராத்து இருக்க எல்லாத்தையும் வரட்டும். ஜேகே வந்து வி அங்கிட்ட உட்கார்ந்து ஜேகே இன்னொரு பையன்கிட்ட போயிட்டான். அவன் பேர் நீ ஓகேவா, நீ தான் அந்த பையன் பேர். நீயும் வந்து அங்கிட்ட உட்காந்துருக்கான். நீயும் அப்படியே உட்காந்து படிச்சுட்டு இருப்ப. ஜேகே போய்ட்டு ஷோல்டர் கை போட்டு, என்னடா நேற்று நான் கூட நினச்சேன் நீ அவ்வளோ ஆசையாக பேசிட்டு போனேன், ஈவினிங் வருவேன், வெளியே மீட் பண்ணலாம், ஒரு சின்ன டேட் பண்ணலான்ட்டு, ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டேன், நீ இப்போ என்கிட்ட பேசாத அப்படின்றா. நீ ஒன்று ஜேகே தைஸில் கை வச்சுட்டு, என்ன ஜேகே கோச்சிக்கிற, நீ கோச்சிக்கிட்டா நான் தாங்க வேணாம் சொல்ல, ஒன்றையும் பாவம் இல்லை, ஒன்றையும் கொட்டி பார்ப்பாள் அப்படின்னு நீ உட்காந்து கொஞ்சிட்டு இருக்கான். ஜேகேவும் சேர்த்து ஃப்ளோட் பண்ணுறான். வீக்கு என்ன இந்த பையன் கல்லை மட்டும் பேசினா இப்போ போய் எல்லார்ட்டும் இப்படி பேசுகிறான், ஐயையோ என்ன இந்த பையன் இப்படி கையெல்லாம் வச்சு பேசுகிறான் அப்படின்ட்டு இவங்க உசுப்புறான். டே பூனைக்குட்டி தூங்காதடா, இங்கே பாருடா அப்படின்னு உசுப்பிட்டே கையோ. என்னடா கரடி உனக்கு பிரச்சனை, எதுக்குன்னா என்னை உசுப்பிட்டே இருக்க, தூங்க விடுடா, இப்போ தான் இந்த ஜிம்மின்ட்டு தப்பிச்சு, அடுத்தது சார்கிட்டன்னு தப்பிச்சா நீயா, அது போனா எனக்கு ஒரு ஹெல்ப்புடா. என்னடா வி, அது அங்கே பாரு கையை கட்டி வச்சு பேசுகிறாங்க, என்ன ஏன் அப்படி பேசுகிறாங்க, உனக்கு தெரியாதுல்ல, நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு இவங்க ஒன்றுன்னா சொல்கிறான். இந்த மாதிரி இவன் தான் ஜேகே, இவன் வந்து எல்லாம் முயல் குட்டின்னு சொல்லுவாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும், ஆனால் பண்ணுறதெல்லாம் அராத்து வேலை. அதுவும் இல்லாமல் அவன் தான் இந்த ஸ்கூலோட ஃப்ளர்ட்டிங் கிங்கு, சீனியர்லேருந்து ஜூனியர்லேருந்து எல்லாருமே அவன் பின்னாடி சுற்றுவாங்க. அவன் எல்லாட்டையும் சரிசமாக ஃப்ளர்ட் பண்ணுவான். என்கிட்ட கூட ஃப்ளர்ட் பண்ண வந்தான், ஆனால் அவன் பக்கத்தில் இருக்க பார்த்தியா, அவன் பேர் ஜிமின், அவன் வந்து ஒரு கோழி குஞ்சு பையன். அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை மச்சான் இவனை மட்டும் விட்டுரு மச்சான், இவன் ஏழு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் ஜேகே வந்து இப்போ எனக்கு அண்ணாவை மாறிட்டான். ஸோ அதனால் ஜேகே வந்து என்கிட்ட எதுவும் பேச மாட்டான். ஜேகே நான் அண்ணானுமே அவனும் சரிடா அப்படின்ட்டு விட்டுருவான். என்னெல்லாம்
நீ தான் பாவம் புதுசாக வந்திருக்கல, காலையில உன்கிட்ட ஏதாவது பேசினானா அப்படின்றான். ஆமாடா, நான் வந்தேன்னா வந்தோடனே என்னை பிடிச்சி இழுத்து வச்சு நீ வந்து யார் என்ன எதுன்னு விசாரிச்சாங்க. நான் சொன்னேன்னா அப்புறம் என்னை விட்டுட்டாங்கடா அப்படின்னா. சரி சரி விட்டுட்டாங்களா, விட்டுட்டாங்கடா, சரி நீ அமைதியாக விடுறியா, நான் தூங்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி தூங்க ஆரம்பிச்சிட்டான். நீயும் சரி படிப்போம் வந்து கிளாஸ் நடத்துகிறாங்கல்ல, பிரேக்கு போகணுன்னு பார்த்தா இவன் தூங்குறானே, சரி நம்மளாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்துச்சி போக ஆரம்பிச்சிட்டான். அவன் போய் கேன்டீன் நின்று பிள்ளைக்கு வந்து பப்ஸ் அப்படின்னு ஆசையாக இருந்திருக்கும். ஸோ பப்ஸு வாங்க லைனில் நின்றுருந்தான். அதுவும் செம்ம கூட்டமாக இருக்குது. அவன் போய் நிற்கிறதுக்குள்ளே பப்ஸு தீர்ந்துரும் போல் இன்னும் பின்னாடியே நின்றுட்டுருக்கான். அப்படியே தூரத்துலேருந்து ஜேகே பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான், இவன் நின்றுக்கிட்டே இருக்கான். ஜேகேக்கு இன்னும் டயர்டாயிடுச்சு. அவன் நிற்கிறது எனக்கு டயர்டாகுதுடா, போடா ஜிமின் போய் 3 பப்ஸும் வாங்கிட்டு வாடா அப்படின்டா. ஜிமின் வந்து அவன் போய் நின்றது தான். எல்லோரும் விட்டுன்னு வந்துட்டாங்க. அவன் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போய் 3 பப்ஸும் வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டான். ஜேகே பார்த்துக்கிட்டே இருக்கான். இன்னும் கடைசி பப்ஸே காலியாச்சு. இன்னும் வீக்கு பப்ஸ் வாங்கலை. அவன் அப்படியே நின்றுட்டுருக்கான். எல்லோரும் அவனை விட்டுட்டு நான் முன்னாடி போய்க்கவான், போய்க்கோங்க, நான் முன்னாடி போய்க்கோங்க அதையே சொல்லிட்டு அந்த பையன் நின்றுக்கிட்டே இருக்கு பாவமாக. வி அப்படி நின்றுட்டு இருக்கும்போது ஜேகே ஒரு சவுண்டு விடுறான். ஏய் கரடி குட்டி இங்கே வா அப்படின்றான். ஜேகே கத்துனதை பார்த்துட்டு வி என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கிட்ட போய் நிற்கிறான். நீ ஏற்க நிற்கிறேன், எனக்கு பப்ஸு சாப்பிட்ணுன்னு அவசியம் இருந்துச்சு, அதான் போனேன், ஆனால் கூட்டமாக இருக்கு அப்படின்னா. பப்ஸே தீர்ந்து போச்சு. என்னது தீர்ந்து போச்சா, எனக்கு நான் போய் கேட்க அப்படின்னு விட்டு நடக்கிறான். ஜேகே கையை பிடிச்சி இழுத்துறேன். எங்கே போகிறேன், உட்காருங்க. இல்லை எனக்கு பப்ஸு வேணும் அப்படின்னா. உனக்கு வேணுமா அப்படின்னா. என்கிட்ட இருக்க வாங்கிக்கிறியா, ஆனால் எனக்கு ஃப்ரீயாக வேணாமே, அது உங்களுக்கு தானே வாங்கினீங்க, நீங்கள் வச்சுக்கோங்க, நான் போய் அங்கே வாங்கிக்கிறேன் அப்படின்னா. இல்லை சேர்த்து தான் வாங்கினேன், இந்த அப்படி அப்படின்னு கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அவன் சொல்கிறான் நின்றுக்கிட்டே இருக்காது, ஏதாவது வேணும்னா பிக்கே இல்லை அவனுக்கு. அது எல்லோரும் நான் போய்க்கவான்னு கேட்டாங்களா, அவங்க பசிக்குதுன்னு சொன்னாங்களா, அதனால நானும் விட்டுட்டேன். அப்படின்னு இருந்தால் உனக்கே கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டு வெறும் நடந்து போயிட்டுருக்கான். அவன் பின்னாடியே ஒரு பெரிய கூட்டம் போகுது. போயிட்டு அவன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க வேற ஒரு பக்கம், இவங்களுக்கு இது பக்கம் ஏன் எல்லோரும் இவன் பின்னாடியே சுற்றுறாங்க அப்படின்ட்டுருக்கு. இதில் வேறு இந்த ஜேகே பையனும் ஜிமின் பையனும் மொதல் 3 பட்டன் போட்டிருக்க மாட்டேங்க, நல்லா திறந்து போட்டுட்டு அலைவாங்க. வெயிலுக்கு காற்று வரணும்டா மாப்பிள்ளைன்ற மாதிரி நல்லா 3 பட்டன் திறந்து போட்டு கையில் ஐடி கார்டு சுற்றிக்கிட்டு பேண்ட் எப்படி சொல்ல செம்ம ஃபிட்டடாக போட்டுக்கிட்டு ஒரு பிளாக் ஷூ போட்டு எப்படி சொல்ல ஹேர் பேண்டெல்லாம் போட்டிருப்பாங்க, கழுத்தில் செயின்னு, கையில் அந்த ஐடி கார்டு சுற்றுறப்போ இன்னொரு கையில் வந்து எப்படி கர்ச்சீஃப் கட்டிக்கிட்டு மேலே ஹேர் பேண்ட்லாம் போட்டுட்டு அதே லுக்கில் தான் டெய்லி சுற்றுங்க. ஒரு நாளைக்கு ஒரு லுக்கில். ஒரு நாள் வந்து இந்த கோட் போட்டிருப்பாங்கள்ல ஸ்கூல்லலாம், அந்த மாதிரி கோட்டை வந்து ஒன் சைடாக தொங்க விட்டு அலைவாங்க. ஒரு நாள் வெறும் கோட்டு போட்டிருக்கேன், உள்ள டிஷர்ட்டே இருக்காது. இந்த கொடுமை எல்லாம் பண்ணிகிட்ருக்குங்க. அப்போ அந்த பார்த்துட்டு அழகாக தான் இருக்கா அந்த பையன், ஆனால் என்ன கொஞ்சம் சுறுசுறுன்னு பேசுகிறான், கொஞ்சம் சிரிச்சுட்டே பேசினா அழகாக இருக்கும். என்ன பண்ண, சரி வா நம்ம கிளாஸ்க்கு போவோன்னு அது ஒரு பப்ஸை தூக்கிட்டு அவன் கிளாஸ்க்கு போயிட்டு யோகிக்கு பாதி பிச்சு கொடுத்து அவன் பாதி சாப்பிட்டுட்டு கிளாஸில் உட்காந்து கவனிச்சிட்ருக்காங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகுது. ஈவினிங் பார்த்தா பேஸ்கெட் பால் கோர்ட்டில் செம்ம சவுண்டு, கற்றுன்னு கத்திட்டு இருக்காங்க எல்லோரும். யோகி வந்து ஓடுறான் அந்த பக்கம். நீ இவங்க அங்கிட்டு போகிறேன்னா இது நீயும் வா அப்படின்ட்டு வீயும் பிடிச்சி தரத்தான்னு விழிச்சு எடுத்துகிட்டு போயிட்டான். அங்கே போய் பார்த்தா ஜிமினும் ஜேகேவும் மேட்ச் விளாட்றாங்க. எப்படி சொல்ல டிஷர்ட்டெல்லாம் அவுத்து விட்டு எறிஞ்சிட்டு ட்ரௌசரோடு ஆடுறாங்க. ஹோல் ஸ்டேடியம் பேன்னு பார்த்துட்டு கத்துன்னு கத்துது. யோகி போயிட்டு அவனும் கத்துறான். எப்படின்னா யோகியும் ஜிமின் கமிட்டட் தான், ஆனால் என்ன யோகி அவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணிக்க மாட்டான். ஆனால் இந்த மாதிரி பார்த்ததுக்கப்புறம் ஜிமின் அப்படி பார்த்துட்டு யோகி கத்தாமல் இருந்தால் அதை உலகத்துக்கே எடுக்காது. அதனால் அவர் எப்படின்னா ரொம்ப லக்கத்தில் அப்படியே குடிச்சிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கார். ரொம்ப லக்கத்தில் எப்போ மனுஷன் அப்படின்னா குதின்னு குதிச்சுட்டு இருக்காரு. அவ்வளோதான், ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிட்டு குதிச்சிட்ருக்காரு. பார்த்துட்டு நீ ஏன் குதிக்க அப்படின்னா, தவிர ஒன்றை சொல்ல மறந்துட்டேன், நான் பூச்சி அப்போ நான் வந்து கோழி குஞ்சு அப்போ தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போச்சு, நான் கூட சொன்னேன் ஜிம்மின்னு. ஆமாம் அவனுக்கு என்ன, அவன் வேறு யாரும் இல்லை என்னோட பாய் ஃப்ரெண்ட். என்னது நீ கம்மிட்டடா அப்படின்னா. ஆமாம். ஓ சரி அப்படின்ட்டு அவன் சிரிச்சுட்டே போயிட்டான். இவங்க ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்ட்டு கிச்சு கட்டி 2 பேர் அப்படி நடந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. இவங்க மேட்ச் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே ஸ்கூல் வந்துட்டாங்க. மார்னிங் அப்படியே காலைல பார்த்திங்கன்னா அப்படியே ரூமில் அப்படியே நல்லா குப்புற கடிச்சு நல்லா போயிட்டேன். ஒரு பில்லோ வச்சுருக்கான், அது மூஞ்சிலாம் பொம்மை எப்படி சொல்ல கண்ணு மூக்கெல்லாம் வாங்கி வரைஞ்சி அதை கட்டி பிடிச்சிட்டு செம்ம டைட்டாக தூங்கிட்டு இருக்கான். அப்போ ஜின்னு வராரு. ஜின்னு வந்து யாரும் இல்லை, ஜின்னும் ஆரம்பம் தான் வியோட பேரண்ட்ஸ். ஸோ ஜின்னு வந்துட்டு உசுப்புறாரு. டே
தங்கம் செல்லம் எந்திரிங்க, என்னடா லேட் ஆச்சுல எந்திரிடா தங்கம் அப்படின்னு சொல்லி உசுப்பிட்டே இருக்கான். அசைஞ்ச படம் கிடையாது, செம்ம தூக்கம், பிள்ளை குப்பரை கடிச்சு தூங்குது. உட்காந்து உசுப்பிட்டே இருக்காங்க. எந்திரிச்சு தொலைடா, ஏடா இப்படி பண்ணுற அப்படின்ட்டு போட்டு உழுக்குன்னு உழுக்கிறான். எந்திரிக்கவே இல்லை. வந்து ஒரு சொன்னான் அப்படின்ட்டு டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு அப்பா எவ்வளோ நேரமா ஜின்னு உனக்கு சூப்பராக உனக்கு கேட்கலையா? அந்த சாரிப்பா ஜின்னை பார்த்துட்டு சாரிப்பா சேச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன் வந்தோடனே பிள்ளைய மிரட்டுறா போட அங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி கத்துறான். ஜின்னு அப்படியே முழிக்கிறான். அப்படியே முழிக்கிறான். ஐயோ எதுக்கு இப்போ கத்துறான், நம்ம உசுப்பை தானே செஞ்சோம் அப்படின்ட்டு அவன் படிக்க எனக்கு விறுவிறுன்னு போயிட்டான். ஜின்னும் எஞ்சி போய் குளிச்சுட்டு வா, நான் போய் சமைக்கிறேன் சரி அப்படின்னு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் குளிக்க போயிட்டான். குளிச்சு முழிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படி கீழே வரா. ஜின்னு செம்மையாக சமைச்சு அப்படியே வீடு ஃபுல்லாக அடிக்குது. போய் டைனிங் டேபிள் உட்கார பக்கத்தில் வந்துட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு அப்படியே சின்சியராக. போயிட்டு குட் மார்னிங்ப்பா அப்படின்ற பார்த்துட்டு குட் மார்னிங் அப்படின்றா. அப்படியே சிரிச்சிட்டு ஜின்னை பார்த்துட்டு குட் மார்னிங்ப்பா அப்படின்றா. குட் மார்னிங் தங்கம், எஞ்சிட்டியா குளிச்சிட்டியா? எல்லாம் முடிச்சு பர்ஃபெக்டாக கீழே வந்துட்டான். லஞ்ச் பாக்ஸ் ரெடியா அப்படின்றா. லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு ஜின்னு சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸ் வைக்கிறான். அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. எப்படின்னா வந்து கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு ஆஃபீஸ் போவார். ஜின் ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸ் போயிடுவார். ஸோ ஜின்னு ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு பார்த்து பத்திரமா போகணும், யாராவது வம்பில் தான் நீ கண்டிப்பாக டேடிகிட்ட சொல்லலாம். சரிப்பா நான் சொல்ல லவ் யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு ஸ்கூலுக்குள்ளே போயிட்டான். ஸ்கூலுக்குள்ளே போனே திரும்படி அதே ரொட்டீன். ஜேகே வாசல் அப்படி எப்படி சொல்ல. இன்றைக்கி சார் ஷர்ட்டே போடலை, அந்த ப்ளூ கலர் கோட் இருக்கும்ல அந்த கோட்டோடு உட்காந்துருக்காரு வாசலில். பார்த்தோன்னே ஓய் கரடி பையா இங்கே வாடா அப்படின்றான். போய் அப்படியே க்யூட்டாக மெதுவாக நடந்து போகிறான். அதுக்குள்ளே இப்படி பொறுமையாக நடந்து போகிறது பார்த்து ஜிகே நீ வரதுக்குள்ளே பெல் அடிச்சிடும் விருட்டு வாடா அப்படின்றா. வேகமாக நடந்து போகிறான். போயிட்டு என்ன வேணும் உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி குட் மார்னிங் அப்படின்றான். ஜிகேவும் குட் மார்னிங் அப்படின்ற. ஏன் இப்படி சுறுசுறுன்னு பேசுகிறீங்க? அப்படி பேசாதீங்க, நீங்கள் க்யூட்டாக பேசினா அழகாக இருப்பீங்கண்ணா. அது எனக்கு தெரியும், நேற்று பேஸ்கெட் பால் பார்க்க வந்தல, ஏன் நீ சேர் பண்ணவே இல்லை? எனக்கு தெரியாது அப்படின்னா. ஏன் தெரியாது? உன் பக்கத்தில் இருந்த அந்த பூனைக்குட்டி எவ்வளோ அழகாக குதிச்சு ஜிம்மினுக்காண்டி சேர் பண்ணா, நீ சேர் பண்ணல. அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு சேர் பண்ண, நான் ஏன் உங்களுக்கு சேர் பண்ணணும்? ஏன்னா நீ என் பாய் ஃப்ரெண்டு. என்னது? ஆமாம் நான் உன் பாய் ஃப்ரெண்ட் தானே. என்ன இப்படிலாம் பேசுறீங்க? இப்படிலாம் பேசக்கூடாது, தப்பு, எங்கள் அப்பா திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு நீ பாட்டு அப்படியே நடந்து ஓடுறான். ஐயோ அவன் பேசினா ஏதாவது பண்ணிடுவானா அப்படின்ற மாதிரி ஓடிட்டான். ஜேகே சிரிச்சிட்டே பின்னாடி வந்துட்டு இப்பெல்லாம் நீ பயந்து ஓடாத, நீ என் பாய் ஃப்ரெண்ட் தான்ப்பா, நான் முடிவாயிட்டேன். என்ன இந்த ஸ்கூலில் அது எப்படிடா என்ன ஒரே நாளில் மயக்கிட்ட அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே அப்படியே எப்படி சொல்ல அப்படியே ஜேகேக்கு என்ன பேசுனே தெரியல. அவன் பாட்டுக்கு ஏதோ புலம்பிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். என்ன இவன் பாதியில் ஏதோ ஸ்கூல்னு சொல்ல வந்தான், அப்புறம் மயக்கிட்டேன்றான். என்ன இந்த பையன் அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் போய் அப்படியே ப்ளேலிஸ்ட்டில் உட்காந்துட்டு பார்க்குறான். இன்றைக்கும் அதே மாதிரி தூங்கிட்டு இருக்கான். போயிட்டு யூங்கியை சொரன்றான். பூனைக்குட்டி எந்திரிடா அப்படின்றா. ஜிவங்கி எந்திரிச்சு உட்காந்துட்டு என்னடா உனக்கு பிரச்சனை? டெய்லி காலையில் வர உன்னே இந்த ஜிமின் பையப்படுத்துகிறான், நீ படுத்துற, இல்லைன்னா அந்த வர வாத்தியார் படுத்துகிறாங்க, ஏன்டா என்ன படுத்துறீங்க அப்படின்ட்டு யூங்கி புலம்பிட்டே எழுந்துச்சி உட்காரப்ப வந்துட்டு அதாவது அந்த ஜேகே இருக்கான்ல, ஆமாம் ஜேகே அண்ணன், அவனுக்கு என்ன? அதாவது இந்த ஜேகே எனக்கு உனக்கு என்னை அவர் என்னடா அவங்களுக்கு எனக்கு அவர் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போறாடா. எனக்கு ஒன்றுமே புரியலடா, ஏன்னா இந்த பையன் இப்படி பேசுகிறான். உங்கள் அப்பா என்னடா எங்கள் அப்பா தெரிஞ்சு திட்டுவாருடா அப்படின்றான். உங்கள் அப்பா திட்டுவாருடா இருக்கட்டும்டா, ஆனால் ஜேகே ஆனால் உண்மையிலேருந்து பாய் ஃப்ரெண்ட் தான் சொன்னார். ஆமாம் உண்மையை சொல்கிற, பாய் ஃப்ரெண்ட் தான் சொன்னார். ஆமாடா. பாரா அதிசயத்தை, ஏன்டா நீ தானே சொன்னா அவங்க எல்லார்ட்டையும் ஃப்ளோட் பண்ணுவாங்கன்னு. அப்புறம் என்ன? அண்ணன் ஃப்ளோட் பண்ணுவார் தான், ஆனால் பாய் ஃப்ரெண்ட்லாம் சொல்ல மாட்டாருடா. போயிட்டு அழகாக இருக்க, க்யூட்டாக இருக்க, அப்படி இருக்க இப்படி இருக்க அப்படின்னு சும்மா ஃப்ளோட் பண்ணிட்டுவார், ஹக் பண்ணுவார், கிஸ் பண்ணுவார், அவ்வளோதான். அதை தாண்டிலாம் அண்ணா அதுவும் பண்ண மாட்டார் அப்படின்னு யோசிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்லாம் இது வரைக்கும் யாரையும் சொன்னதே இல்லையேடா. பேபின்னு வரும், இல்லைன்னா அவர் எதாவது நிக்னேம் வச்சு கூப்பிட்டுவார், சுகருன்னுவார், குலாப் ஜாமுன்லாம் சொல்லியிருக்காருடா. ஆனால் பாய் ஃப்ரெண்ட் இது வரைக்கும் அண்ணா சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லைடா அப்படின்றான். வீக்கு ஒன்றுக்குள்ளே எதுவும் ஒன்று விடு அப்படின்றாரு. சார் வந்தாலே கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு செகண்ட் பீரியட் இருக்கும். அப்போ தான்
அப்போ தான் நம்ம ஜேகேவும் ஜிமினும் என்ட்ரி கொடுக்குறாங்க. நல்லா நல்லா ஊர் ஊராக சுற்றிட்டு பேஸ்கெட் பால் கோல்டில் எடுத்துனா அப்போ தான் அப்படியே மண்டை ஃபுல்லாக நனைஞ்சு வேர்வையோட உள்ளே வராங்க. சார் வந்து என்னடா லேட் அப்படின்னா, சார் பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் சார் 4 கழிச்சு மேட்ச்னோடனே சரி போய் உட்காருங்கண்ணான்ட்டேன். வந்துட்டு ஜிகே உங்களை பார்த்துட்டு ஒரு ஐ இவங்க பண்ணால் நீங்கள் டக்குன்னு திருப்பிக்கிட்டீங்க. இவங்க பார்த்துட்டு டேய் அவன் பாரு என்னை பார்த்து கண்ணடிக்கிறான் அப்படின்ட்டுங்க. இவங்க டேய் அண்ணா சும்மா அடிப்பாடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிளாஸை கவனியில் இல்லைன்னா என்ன தூங்க விடுறான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகேவும் ஜிமினும் ஒரே கிளாஸ் பேசிகிட்டு இருக்காங்க. சார் வந்து என்ன சவுண்டு திரும்பி பார்த்தா கரெக்டாக இங்கே நீங்கள் 2 பேர் அங்கே அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. சார் வந்து 4 பேர் இருந்துச்சு இப்போ வெளியே போகிறீங்களா, நான் வெளியே போவேன்றாரு. எப்பவுமே ஜெயிக்க முன்னாடி சார் அப்படி சொல்ல மாட்டார். இவங்க 2 பேர் வேறையா. ஸோ சார் அப்படி கற்று ஜெயிக்க இருந்துச்சு வெளியே போயிட்டான். விட்டுங்க போதும் சாமின்னு. ஸோ இப்போ 4 பேர் இருந்துச்சு வெளியே போய் நிற்கிறீங்க. ஜெயிக்குன்னா அவனுக்கு கண்டிக்கவே எப்பயும் போல சரி நான் ஜாலியாக தான் இருக்கேன். ஏன்னா முக்கால்வாசி கிளாஸ் விட்டு வெளியே போனால் போதும்டான்னு தான் இருக்கும். ஸோ இப்போ 4 பேர் அங்கிட்டு பார்த்தா ஜிமினும் இவங்கியும் கண்ணிலேயே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகே பார்த்துட்டு கொஞ்ச நேரமாக சும்மா இருங்கடா, ஏன்டா போட்டு படுத்துறீங்க அப்படின்னு வாயை விட்டே சொல்லிட்டேன் அந்த வாட்டி ஜிமின்ட்ட. ஜிமின் வந்து போட எப்போ பார்த்தா எங்களுக்கு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கு. இந்த ஜிமினும் இவங்கையும் அப்படியே கேன்டீன் போயிட்டாங்க. அவங்க கேன்டீன் போக எங்கிட்டன்னா ஜேகேவும் வி தான் நிற்கிறாங்க. ஜேகே போய்ட்டு வியை ஷோல்டர் மேலே கை போட்டோன்னு வி ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுறீங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணால் எங்கள் அப்பா தப்பு சொல்லியிருக்காங்க, ஸோ நீங்கள் கையை எடுங்க நான் போகிறேன் அப்படின்னுக்கு ஜேகே தெரிஞ்சிட்டு அதெல்லாம் இல்லை வாடா அப்படின்ட்டு பிடிச்சி டெரஸ்க்கு இழுத்துட்டு போயிட்டான். டெரஸ் இழுத்து போயிட்டு ஜேகே வியூ பேசிகிட்டே இருக்காங்க. ஜேகே வந்து இப்படி சொல்ல அங்கிட்டு டெரராக இருக்கான். இந்த வீட்டை இப்படி பேசுகிறப்ப அவனும் செம்ம க்யூட்டாக பேசுகிறான். ஜேகே கொஞ்சம் பேசுகிறது வீக்கு கணத்தை பிடிச்சிக்கிறதோட எப்படி சொல்ல பேசி ஒரு 2 பீரியட் தான் வெளியே நின்றுருப்பாங்க. அந்த 2 பீரியடில் அவங்க செம்ம ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க. ஜேகேக்குன்னா வியூ ரொம்ப பிடிச்சிருச்சு. இன்னும் ரொம்ப கேரிங்காக சைல்டிஷாக என்ன ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்குன்னு ஜேகேக்கு வந்து வியூ என்னடா குழந்த மாதிரி இருக்கான் அச்சோ அப்படின்னு இருக்கு. நம்ம ஜேகே பையன் வந்து என்ன சொல்ல அவ்வளோதான் ஃபெல் ஆகிட்டார் வி மேலே. அவருக்கு வந்து வி ரொம்ப பிடிச்சிருச்சு. அவருக்கே தோணுது எனக்கு என்ன எல்லார்ட்டையும் நான் ஃப்ளோட் பண்ணியிருக்கேன், ஆனால் இவன்ட்ட மட்டும் எனக்கு ஃப்ளோட் பண்ணுறத தாண்டி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, அது என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவர் பாடுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்க. வி பாடுக்கு அவன் அதுவும் கதையாக சொல்கிறான். அவன் வாயை மூடுறான்னா கதையாக பேசிக்கிட்டே இருக்கான். வி வந்து ஒரு சதயத்தில் வந்து ஒரு நிமிஷத்துல வந்து ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே ஜேகேவை பார்த்துட்டே இருக்கான். ஏன்னா ஜேகே வந்து கவனிக்கிற மாதிரியே இல்லை. ஊன்னு சொல்லிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். வி எதுவுமே பேசலை. ஜேகே அப்பவுமே என்னடா அமைதியாக இருக்குன்னு ஜேகேக்கு திரும்ப தான் வி வந்து இப்படி கன்னத்தில் கை வச்சுட்டு ஜேகேவே பார்த்துட்ருக்கான். ஜேகே வந்து திரும்பி பார்த்துட்டு என்னடா பேசலையா அவனுக்கு, நான் பேச கவனிக்கணும் பாஸ், நீங்கள் பாட்டு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. இல்லை நான் ஒருத்தன் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், இங்கே என்னென்னா நீங்கள் பாட்டுக்கு சார் இதை யோசிச்சுட்ருக்கீங்க. சரி நீங்கள் யோசிங்க அப்படி வி எஞ்சி விழுவுன்னு கீழே போயிட்டான். ஜேகே எப்படி பின்னோடே போகிறேன் கெஞ்சிட்டே போகிறேன். டேய் கோச்சுக்காதடா கடிக்குட்டி அப்படின்ட்டு. நான் கோச்சுக்கல, நான் ஏன் கோச்சுக்க போகிறேன், நான் யார் சாரை போட்டு கோச்சுக்க, டேய் ஏன்டா நீ இப்படி கோச்சுக்கிற, ஏதோ ஒரு லவ்வர்ஸ் மாதிரி பண்ணடா நான் அப்படின்ட்டு போகிறான். அப்படியே ஜேகேவும் வியும் ஒரு இடத்துல நின்று பார்த்துட்டு வி சிரிக்க ஆரம்பிச்சு ஜேகேவும் சிரிச்சுட்டு அப்படியே சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கிருந்து பார்த்தா ஒரு இன்னும் இவங்கியும் ஜிம்னு கண்ணை பார்த்தே பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பார்த்துட்டு என்ன இந்த கோழி கொஞ்சம் பூனைக்குட்டி ஏதோ பண்ணுது அப்படின்ட்டு வி கிட்ட போகிறான். அவங்க 2 பேரும் கிட்ட போயிட்டாங்க. ஆனால் ஜேகே வியும் நின்றுருக்கேன். அதை கூட கவனிக்கவே இல்லை ஜிமினும் இவங்கியும். அவங்க பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. டக்குன்னு வீங்கி போய் இவங்கி மேலே ஷோல்டர் மேலே கை போட்டதுக்கப்புறம் அப்படியே இவங்க அப்படியே பழுக்குன்னு பயந்துருப்பான். டேய் அப்படின்னு இருக்கு, நான் தான் ஏன் பயப்படுற, என்ன சார் ஒரே ரொமான்ஸ் தான் போல் கண்ணாலேயே பேசிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் இல்லை போட அப்படின்ட்டு இவங்க வைக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே வியை பிடிச்சி இழுத்துட்டு கிளாஸுக்கு போயிட்டான். இங்கிட்டு ஜேகேவும் ஜிமுனோட சிரிச்சிட்ருக்கேன். என்ன மச்சான் ரொமான்ஸா, ஆமாடா என் ஆள் கூட ரொமான்ஸ் பண்ணுறேன், உன் ஆள் கூட மச்சான் ரொமான்ஸ் பண்ணேன், எனக்கு ஆள்லாம் இல்லைடா அப்படியே ஜேகே டக்குன்னு பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாடா. உடனே அங்கிட்ட இருந்து ஜிமின் வந்துட்டு சரி நம்பிட்டேன், உனக்கு தான் காலேஜ் முழுக்க ஆள் இருக்கேன், நீ எந்த ஆளை ஸ்பெசிஃபைக்கிட்டாக நான் சொல்ல முடியும் அப்படின்னு இங்கே பாட்டுக்கு ஜிமின் பேசிகிட்டு இருக்கா. அப்படியே போகிற வியவே நம்ம ஜேகே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே 2 பேருக்கு கொஞ்சமாக லவ் ஸ்டார்ட் ஆகுதா. அப்படியே லவ் போக இவங்க இப்போ காலேஜ் ஃபைனல் வந்துட்டாங்க. இப்போ 2 பேரும் 12th படிக்கிறாங்க. 4 பேருமே 12th தான் படிக்கிறாங்க. ஆனால் ஒரு என்ன ஆச்சுன்னா இதில் புதுசாக ஒரு ஆள் சேர்ந்துக்கிட்டான் வீக்கு ஃப்ரெண்டாக. அவன் பேர் என்ஓ பார்த்தாலே சிக்கு செம்ம கடுப்பான். ஏன்னா என்ஓ வந்து வீக்கிட்டே தான் இருப்பான். வியூவும் செம்மையாக பேசுவாங்க. எப்படி இவங்க கூட ஃப்ரெண்டோ அந்த மாதிரி தான் என்ஓ கூடயே இருப்பான். ஜேகேக்கு அதை கண்டாலே ஆகாது, யாரா இவன் கூடால வந்து கௌசிக் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு என்ஓக்குன்னா செம்ம காண்டாகும். ஜேகே
ஜேகே இப்போ வந்து வியை வந்து ரொம்ப டீப்பாக லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ரொம்ப எப்படி சொல்ல ஆனால் இன்ன வரைக்கும் மனுஷன் எல்லாத்தையும் ஃப்ளர்ட் பண்ணுவார். அதனாலேயே விக்கும் ஜேகேக்கும் செம்ம சண்டை வரும். யார் ஃப்ளர்ட் பண்ணால் உட்காந்து அவன் வந்து கத்திலாம் சண்டை போட மாட்டான். போய் அழுதுகிட்டே போயிடுவான். அழுதுகிட்டே போயிட்டு ஒரு மூலையில் உட்காந்துருப்பான். ஜேகேவா கண்டுபிடிச்சி இவன் இதனால தான் ஜெலஸாக இருக்கான், இதனால தான் அழுதுகிட்டு இருக்கான்னு அவனை தான் சண்டை போடணும். போய் பேசினோடனே பிள்ளையும் அழகாக பேசிடும். அப்போ ஒரு நாள் என்வோக்கு வந்து நான் ஆல்ரெடி ஆள் இருக்கும். அதனால் ஜேகே என்ன பண்ணிடுவான், ஒரு நாள் என்வோவை பார்த்து செம்ம காண்டாயிருவேன். ஏன்னா என்வோ எப்படின்னா உங்களையும் ஜேகேவும் எப்படி சொல்ல விஏயும் ஜேகேவும் சேர்த்து வைக்கிற பேரில் ஏதாவது லூஸாகவும் பண்ணிக்கிட்டே இருப்பான். அது ஜேகேக்கு பிடிக்காது. செம்ம காண்டாயிருவான். அப்போ அதே மாதிரி ஒரு நாள் ஜேகே என்ன பண்ணுவான்னா செம்ம காண்டாயிட்டான்னா என்மோட ஆள்கிட்ட போய் செம்மையாக ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருப்பான். எப்படின்னா கிஸ் பண்ணுற அளவுக்கு கிட்ட போயிட்டு எப்படி சொல்ல சும்மா ஃபன் பண்ணிட்டு வந்துடுவான். அதை தள்ளி இருந்து பார்த்துட்டு அவன் ரொம்ப தப்பாக நினச்சிட்டான். ஏன்னா அவன் ரொம்ப பக்கத்தில் போயிட்டு அவன் எப்படி சொல்ல ஹிப்லலாம் டச் பண்ணி அப்படிலாம் பேசியிருப்பான்னா அவ்வளோதான். இங்கே இவனுக்கு ரொம்ப அப்படி கண்ணீர் முட்ட ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு போயிருப்பான் யூங்கிட்ட போயிட்டு செம்மையாக அழுதுருப்பான். யூங்கி என்னாச்சுன்னு கேட்டிருப்பான். ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டான். யூங்கிக்கு வந்து இப்போ புரிஞ்சிருச்சு. இப்போ என்வோ கண்டிப்பாக இப்போ எழுதா என்வோக்கு ஜேகேக்கும் சம்மந்தம் இருக்கும். ஏன்னா முக்கால்வாசி அழுகிற காரணமே ஜேகேவும் என்வோவாக இருக்கும். அவங்க ஏதாவது சண்டை போட்டாங்க இவன் தான் ரொம்ப அழுவான். இவங்க வந்துட்டு இப்போ யார் காரணம், என்வோவா இல்லை ஜேகேவா? அவனுக்கு என்னடா அண்ணான் இருந்த தெரிஞ்சு என்வோ எதாவது பண்ணியிருப்பான். அதனால எங்கள் அண்ணன் எதாவது பண்ண போயிருப்பான். அதனால தான் நீ அழுதுருப்ப, என்ன ஆச்சு சொல்லு அப்படின்ட்டுருப்பான். இங்கே செம்மையாக அழுகுறான். ஏன்னா அவனுக்கு வந்து இப்போ வந்து ஜேகே லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டான். அவன் இப்படி இப்போ 12th படிக்க அவன் 3 வருஷமாக அவன் கூடயே இருக்க ரொம்ப லவ் பண்ணுறான். அப்படி எப்படி சொல்ல இப்போ ஜேகே தான் உயிர், ஜேகே தான் உலகன்றாலும் செம்மையாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனுக்குலாம் அப்படியே அழுக திரும்பி அழுதுட்ருக்கான். அங்கிட்டு யோங்கி என்னன்னா சரி ஒன்றும் இல்லை விடு, யாரு காரணம் என்ன விடு, என்ன ஏது பார்த்துக்கலாம் அப்படின்னு யோங்கி சொல்லிட்டு இருக்கான். செம்மையாக அழுகுறான். யோங்கிக்கு வந்து சரி என்ன ஏதுன்னு ஜேகேட்ட சொல்லிடுவோம், ஏன்னா ஜேகே என்னை பார்த்துப்பாரு அப்படின்ட்டு போய் இங்கே வந்து படுத்திருப்பான். ஸோ யோங்கி போயிட்டு ஜேகேவை கூப்பிட்டு பேசியிருப்பான். இந்த மாதிரி அவன் அழுகுறானா என்ன ஆச்சு பிறகு ஜேகேக்கு வந்து அவனுக்கு தெரியல ஏன் அழுகுறான் அப்படின்ட்டு. ஜேகே வந்து டக்குன்னு இங்கே ஜேகேக்கு இப்போ எப்படின்னா எல்லாட்டையும் ஃப்ளர்ட் பண்ணுவான். ஆனால் கஷ்டப்பட்டாலும் ஜேகேவை தாங்கிக்க முடியாது. அவனுக்கு செம்ம கஷ்டப்படும். ஏன்னா ஜேகே வந்து ரொம்ப லவ் பண்ணுறாருல டேவை. அதனால் இப்போ ரெண்டு பேரும் செம்மையாக லவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எப்படி சொல்ல 2 பேரும் அவங்கவுங்களுக்குள்ள லவ் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே எக்ஸ்போஸே பண்ணலை. ஸோ அதனால் இப்போ வந்து ஜேகே வந்து போயிட்டு டேவை பார்க்குறான். படுத்துட்ருக்கான். ஆனால் அவன் கண்ணிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக டேஸ் வந்துகிட்டே இருக்குது. ஜேகே போயிட்டு டே ஷோல்டர் கை வச்சு டே கரடி பையன் என்னடா அழுகிற அப்படின்னு சொல்லி அம்பளுக்கிற மாதிரி கூப்பிட்றான். டே எழுந்துச்சி பார்த்துட்டு அப்படியே ஜேகேவோட ஸ்டொமக்கில் வந்து ஹெட்டு இடிக்க மாதிரி வச்சுட்டு அப்படியே அழுகுறான். ஜேகே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. டே இங்கே பாரு, என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜேகே அப்படியே ஹக் பண்ணிட்டான். அப்படியே ஹிப்போட சேர்த்து ஹக் பண்ணிட்டு செம்மையாக அழுகுறான். ஜேகேக்கு ஒன்றும் புரியல. என்னாச்சு என்ன ஆச்சுன்னா அது நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க, நான் பார்த்தேன் அப்படின்றான். என் ஜேகேக்கு வந்து ஆக்சுவலி புரியலை. என்னடா பார்த்தேன் என்னாச்சுன்னா நீங்கள் வந்து அந்த என்னோட பாய் ஃப்ரெண்டை கிஸ் பண்ண மாதிரி போனீங்கல்ல, கிஸ் பண்ணீங்க தானே அப்படின்றான். ஜேகேக்கு வந்து இது என்ன இவன் பார்த்தா இவன் எப்படி அங்கே வந்தோன்னு ஜேகேக்கு புள்ள எனக்கு அது சும்மா பண்ணேன், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்கு. அப்போ நீங்கள் என்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். ஜேகேக்கு வந்து என்ன சொல்லணும்னு தெரில. அவன் லவ் பண்ணுறதான் ஆனால் எக்ஸ்போஸ் பண்ணல இன்னும். சரி அது இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையா பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ ஜேகே வந்து கையை பிடிச்சி அப்படி ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போகிறான். ஜேகே அழுதுகிட்டே பின்னாடி வரான். அழுதுகிட்டே பின்னாடி வந்துட்டு வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு அவன் பாட்டுக்கு வரலன்ட்டு இப்போ என்னை எங்கே ஜேகே கூட்டிகிட்டு போகிற, என்னை விட்டு நான் போகிறேன் எங்கேயாச்சும் அப்படின்ட்டு அவன் அழுதுகிட்டே நிற்கிறான். ஜேகே வந்து நீ வா, நான் வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். 2 பேரும் இப்போ டெரஸில் நிற்கிறாங்க. டெரஸ்லேயுமே ஒரு மாதிரி சைடு பாட்டு, அது வந்து ஒரு மாதிரி சைடாக மறைஞ்சிருக்க மாதிரி ஒரு பாட்டு. அங்கே போய் நின்றுட்டு ஜேகே வந்து கூப்பிட்றான். கையை பிடிச்சி எப்படி சொல்ல ஜேகே வந்து ஃப்ரண்ட்டில் நிற்க வச்சுட்டு பேக் ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டான். நான் வந்து ஃப்ளர்ட் பண்ணுவேன் தான், ஆனால் இன்றைக்கி வந்து நான் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. அதாவது எப்படி சொல்ல என்மோ வந்து அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது. நான் ஃப்ளர்ட் பண்ணேன்னா அதுக்கு நீ என்னை விட்டு போவியா? நான் உன்னை ஏமாத்துறேன்னு அர்த்தம் இல்லை. நான் உன்னை சீட் பண்ணவே கிடையாது. நீ ஃபீல் பண்ணாத, நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு ஜேகே வந்து பேசிகிட்ருக்கான். எப்படி சொல்ல இதுக்கு மேலே நான் பொறுப்பேனா அப்படின்ட்டு செம்மையாக ஜேகே ஹக் பண்ணிட்டு அழுதுட்டான். இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதானே கஷ்டமாக இருக்குது.
ஜேகே வந்து சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹக் பண்ணிட்டா. ஜேகே அவ்வளோதான், டக்குன்ட்டே சமாதானம் ஆகிட்டான். அப்புறம் 2 பேரும் சிரித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆக 2 பேர் வீட்டுக்கு போயிருப்பாங்க. எப்படின்னா இப்போல்லாம் எப்படின்னா ஜேகே தான் போய் டேவை ட்ராப்பே பண்ணுறான். அதை ஒரு நாள் வந்து ஆரம் பார்த்துட்டு கேட்டிருப்பான், யார் இந்த பையன், யார் புதுசாக வந்து ட்ராப் பண்ணேன்னு கேட்டதுக்கு என் கிளாஸ்மேட்ப்பா அப்படின்றப்பான். ஆரமும் சேர்ந்து விட்டுருப்பான். ஸோ அப்படியே டைம் போயிட்டே ஸ்கிப்ஸ் ஆயிரும். அப்படியே ஒரு நைட்டு ஒரு 7 மணி இருக்கும். 7 மணிக்கு பார்த்தா ஒரு வீக்கு வந்து ஒரு வீடியோ கால் வரும். அட்டன் பண்ணி பார்க்குறேன். ஜேகே ஒரு எப்படி சொல்ல, குளிக்க போயிட்டு ஷவருக்கு 2 மனுஷன் வீடியோ கால் பண்ணியிருக்கான். கால் பண்ணிட்டு ஹலோ அப்படின்றான். எதார்த்தமாக காதில் ஃபோனை வச்சுட்டு ஹலோ சொல்லு ஜேகே, என்ன பண்ணுற, சாப்பிட்டே தோல வரிசையாக விடாமல் பேசிக்கிட்டே இருக்கான். ஜேகே வந்து கொஞ்சம் ஃபோன் எடுத்து முன்னாடி வச்சு மூஞ்சியை காட்டினா நல்லாயிருக்கும், ஏன்டா காதை காட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சிரிச்சிட்டு, நீ வீடியோ கால் பண்ணியிருக்கியா, நான் பார்க்கல ஜேகே அப்படின்னாக்கு. சரி ரொம்ப நல்லதுடா, நீ எடுத்து மூஞ்சி காட்டுறீ அப்படின்னாக்கா ஃபேஸை காட்டினா. அப்போ தான் பார்க்குறான் ஜேகே ஷர்ட்லெஸ்ஸாக நின்று வீடியோ கால் பண்ணியிருக்கா. டக்குன்னு வந்து கேமரா கண்ணில் க்ளஸ் பண்ணல, கேமரா க்ளஸ் பண்ணிட்டு ஏன் இப்போ இப்போலாம் நிற்கக்கூடாது அப்படின்றான். அதுக்கு ஜேகே வந்து அவா டேய் ரொம்ப நல்லா இருந்தாடா, நீ எதையும் பார்க்க வேணாம், கண்ணை மூடு அப்படின்னா. சரின்னு கண்ணை மூடிட்டா. குளிச்சுட்டு எப்படி ஷவருக்கு மேலே ஃபோனை வச்சிட்டாரு. இப்படி சொல்ல பாதி வந்து உடம்பு தர மாதிரி வச்சுட்டு அவன் பாட்டு குளிச்சுட்டே பேசிட்டு இருக்கான். இவனும் பேசிகிட்டே இருக்கான். அப்போ அந்த பிள்ளை ஃபீல் பண்ணிச்சுல, அதுக்கு தான் நம்ம ஜேகே வந்து ஃபோன் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுறாரு, இன்னும் பிள்ளை ஃபீல் பண்ணிட போகுதுன்ட்டு. பேசிகிட்டே இருக்கான். ஜேகே ஃபோன் பேசிட்டு சாப்பிட்றப்ப பேசுகிறாங்க, தூங்குறப்ப பேசுகிறாங்க, பேசிகிட்டே இருக்கான். ஜேகே வந்து ஃபோனை வச்சுட்டு ஒரு 9 மணி இருக்கும். ஜேகே ஃபோனை வச்சுட்டு பேசிட்டு அப்படியே படுத்துப்பான் பெட்டில். அப்படியே தூங்கிட்டான். வந்து ஃபோனை கட் பண்ணல, எதுவுமே பண்ணல. அப்படியே ஜேகேவை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு பொசிஷன் இப்படி சாஞ்சு உட்காந்துட்டு ஜேகே நல்லா தூங்கிட்டான். காலில் இருக்கான். அப்படியே ஜேகேவை பார்த்துக்கிட்டே இருக்கான். எப்படி சொல்ல, காலை கட் பண்ணலை, எதுவுமே பண்ணல. அதிலே சார் வந்து எப்படின்னா அங்கே படிச்சுட்ருக்காரு எக்ஸாமுக்கு. ஸோ அவர் படிச்சுட்டு ஜேகேவை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 7 o'clock இருக்கும். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்கவும் இல்லை. மார்னிங் 7 இருக்கும். ஜேகே ஐஸ் ஓப்பன் பண்ணுறேன். அங்கே பார்த்தா ஐஸ் ஃபுல்லாக அப்படி டார்க் சர்க்கிள் விழுந்து அப்போயுமே ஜேகேவை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ ஜேகே ஐஸ் ஓப்பன் பண்ணி டக்குன்னு ஐஸும் பார்த்து டக்குன்னு எப்படி சொல்ல, டக்குன்னு ஸ்மால் ஐக்கானிக் இருக்கும். அப்படியே ஜேகே பார்த்துருக்கு. 2 பேர் ஐஸ்லுமே அவ்வளோ அழகான ஒரு லவ். ஜேகே வந்து ஷாக் ஆகிட்டான். என்ன, நீ வேகமாக எந்திரிச்சிட்டியா அப்படின்னதுக்கு வந்து நான் தூங்கவே இல்லைடா அப்படின்னா. ஏன் நான் தூங்கலை அப்படின்னாக்கு, ஆமாம் நீ தான் ஃபோனை கட் பண்ணல, நான் உன்னை பார்த்துட்டே இருந்தேன்னா தூக்கமே வரல அப்படின்னதுக்கப்புறம் ஜேகேக்கு உடனே ஷையாகிடுச்சு. நீ தூங்கலையா, சரி போய் தூங்க அப்படின்னு. இல்லை எக்ஸாம் இருக்குது அப்படின்னா. அப்புறம் என்ன தூங்கலை, அதான் சொன்னேன்ல. சரி போய் குளிச்சு கிளம்பிட்டு வரியா ஸ்கூலுக்கு, சரி நீ வேகமாக குளிச்சுட்டு வா, லேட்டாக வராத இன்னைக்கு. நான் எங்கடா லேட்டாக வந்தேன், அது சொன்னேன் அப்படின்ட்டு குளிக்க போயிட்டான். ஜேகேவும் போயிட்டான். ஸோ இந்த பார்ட் வந்து இதோட முடியுது. இது வந்து 2/2. கண்டிப்பாக எப்படி சொல்ல, இன்னும் 2 நாளுக்குள்ளே, நாளைக்கு போகிறேன் நான் போய் சொல்லலை, கண்டிப்பாக 2 நாளுக்குள்ளே ப்ராமிஸாக நான் போட்டுருவேன். ஸோ போட்டுட்டு எனக்கு என்ன சொல்லன்னு தெரில. ரொம்ப ஆல்ரெடி இந்த வீடியோவில் பாருங்களேன், நிறைய இடத்துல ஜாம் ஆகிருப்பேன், பேச முடியாமல் திக்குன்னு திக்கியிருப்பேன். ஆர்மிஸ் அதே மாதிரி இந்த நிறைய இடத்துல திக்கியிருக்கேன்னா, அந்த மாதிரி இடத்துல மூச்சு வாங்குற சவுண்ட்லாம் இல்லாமல் பேச ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி. ஸோ பாருங்கள். அதே மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செகண்ட் சேனலில் தான் ரிலீஸ் ஆகுது. மாஃபியா குயின் ஃபிக்ஸ்ன்னு இருக்கும்ல, அதில் வந்து பிஎல் வரும் சரியா, அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அது லிங்க்குமே பயோவில் இருக்கும். நான் வந்து இதை கொலாபில் போட்டிருக்கனால நம்ம சேனலில் இருக்குது. ஆனால் ஆக்சுவலி இது வந்து மாஃபியா குயின் ஃபிக்ஸில் தான் வந்திருக்கு சரியா. ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கு, வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு 2மே பயோவில் இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செகண்ட் சேனலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிஎல் பிடிச்சா மட்டும் பாருங்கள், பிடிக்கலன்னா பார்க்காதீங்க. நெக்ஸ்ட்டு ஜிமின் ஒன் ஷாட் வந்து டக்குன்னு இதை செகண்ட் பார்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஜிமின் ஒன் ஷாட் வந்துடும். இதோட எண்டிங் வந்து எப்படி வந்தீங்களோ சொல்லுங்கள். ஆனால் ஸ்டார்டிங் ஆரம்பித்தப்ப ட்விஸ்ட் இருக்குது, அந்த ட்விஸ்ட்டு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே இது ஹாப்பி எண்டிங்காக இல்லை சேட் எண்டிங்காக முடிக்கணுன்றது நான் உங்கள்கிட்டே விட்டுறேன். நான் வந்து வாட்ஸ்அப்லேயே போல் வைக்கிறேன், டெலிகிராமில் போல் வைக்கிறேன். இதில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இது ஹாப்பி எண்டிங்காக வேணும்க்கா இல்லை சேட் எண்டிங்காக வேணும்க்கான்னு. நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது அமையும். நான் வந்து மேக்ஸிமம் ஹாப்பி எண்டிங்காக முடிக்க பார்க்குறேன். பட் நீங்கள் சேட் எண்டிங் கேட்டிங்கன்னா அதுவும் கூட ட்ரை பண்ணலாம். சரி ஓகே, பாய் ஆமீஸ், லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தி, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.